இன்றைக்கி நம்மளுடைய இன்றைய பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யோக பயிற்சி பண்ணுவதற்கு முதலில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எளிமையாக ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வழி தான் இது. முதல் கட்டமான பயிற்சி நம்ம பழக போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சின்முத்திரை வச்சுக்கணும். அதாவது இந்த யோக பயிற்சி பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய உடலில் எனர்ஜி லெவல் அதிகப்படுத்தும். பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் மறையும். நம்ம உடம்பில் இரத்த ஓட்டங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இரத்த ஓட்டங்கள் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த முத்ரா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணுறபோது நமக்கு பலவிதமான நன்மைகள்லாம் கிடைக்கும். இந்த யோகத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னால், எந்த யோகமாக இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த சின்முத்திரையை பழகிறது தான் எளிமையான வழி. இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரல் 2 கையிலையும் ஆள்காட்டி விரல் இருக்குது. பெருவரில் வச்சு அந்த ஆள்காட்டி விரல் நெகக்கண் பக்கத்தில் நம்ம தொடணும். லேசாக ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தமான இல்லை, லைட்டாக அப்படி தொட்ட மாதிரி ஒரு அழுத்தம் அதில் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் அந்த பாயிண்டில் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கைகளை அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம உட்கார்ற பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா, நல்ல தரையில் மேட்டு போட்டு உட்காந்துக்கோங்க. பத்மாசனம், அதாவது நம்ம கால்களை நல்லா மடக்கி சம்மண கால் போட்டு உட்காரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சம்மண கால் போட்டு பத்மாசனத்தில் உட்காந்துக்கணும். நம்மளுடைய முதுகு தண்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஃபுல் டைட் பண்ணாமல் நார்மல் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு முறை நல்லா மூச்சை ஃபுல்லாக இழுத்து வெளியில் விட்டுடுங்க. 2வதும் அதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுடுங்க. 3வதும் ஃபுல்லாக இழுத்துட்டு மூச்சை வெளியில் விட்டுருங்க. 2-3 முறை நல்லா ஃபுல் ப்ரீத் பண்ணி வெளியில் விட்டுடுங்க. அதற்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சின்முத்திரையில் நம்ம உட்காந்த மாதிரி உட்காந்து கொண்டு ஸ்லோவாக ப்ரீத் பண்ணணும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். இதுதான் இந்த சின்முத்திரை. இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த முத்ராவில் பிராணாயம் இந்த மாதிரி பண்ணணும். இதை நம்ம பண்ணுறபோது நமக்கு இந்த நன்மையெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இது தினசரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். நம்ம ஜீரண சக்தி வரைக்கும் இது நல்லா ஆக்டிவ் ஆகும். அதே போல் இந்த முத்திரை பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது நம்ம செய்ய போகலாம். இதை பண்ணுற பொழுது தான் நம்மளுடைய மூச்சு சுவாசம் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.